பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு அருமையான ஒரு ஜோதிட சார்ந்த ஜாதக ஆய்வை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா நமக்கு 89ல் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஜாதகம் இன்னமுமே நமக்கு திருமணம் ஆகலை. சரிங்களா? திருமணத்துக்கான அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு எப்போது வரும்? 35 வயதுக்கு மேலாகியும் கல்யாணம் ஆகாத ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ஏன் திருமணம் இவ்வளவு தாமதமாச்சு? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன் நடந்தது? எப்போ தான் கல்யாணம் ஆகும்? இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் முழுக்க பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஃபஸ்ட் அவருடைய ராசி கட்டத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஜாதகருடைய ராசி கட்டம் பார்த்தோன்னா பிறந்திருக்க லக்னம் மிதுனம். மிதுனத்திலே சூரிய பகவான் இருக்கிறாரு, சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார், மாந்தி பார்த்தோன்னா கன்னியில், துலாத்தில் ராகு பகவான், விருச்சிகத்தில் குரு பகவான், சந்திர பகவானும் சனி பகவானும் மீனத்தில் இருக்கிறாங்க, கேது பகவான் மேஷத்துலையும், ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். இதுதான் இவருடைய ராசி கட்டத்தின் கிரக அமர்வுகள். இப்படி தான் இருக்குது. இவருக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிற திசா புத்தி அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த ஜாதகருக்கு புதன் திசையில் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கு. புதன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, ஜென்ம லக்னத்துக்கு. அட்சய லக்ன பிரகாரம் பார்த்தோன்னா நமக்கு 9ஆம் இடத்துல நின்று திசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பாக்கிய ஸ்தானம் தான். இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் பாருங்க, 7ல் சனி இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு தாமத திருமணத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தும். இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அட்சய லக்ன பிரகாரமும் பார்த்தாலும் சரி, அதற்கு முந்தின லக்னம் சிம்மத்தை வைத்து பார்த்தாலும் 7க்குரியவன் 8ல் மறைவு. அதுலேயே தாமத திருமணம். சிம்ம லக்னம் போகும்போது கல்யாணம் ஆயிருக்கணும், ஆகலை. 7க்குடையவன் 8ல் மறைந்து திருமணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் சனி. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கன்னியா லக்னம், ஏஎல்பி லக்னம். இந்த லக்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7க்குடையவன் சார்ந்த அமைப்பு குருவாக வராரு. நமக்கு 6ஆம் அதிபதி சனியா அந்த இடத்துல இருக்கனால காமனான தடங்களை கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப நிரந்தர தடங்கள்ன்றது கிடையாது. இந்த ஜாதகருக்கு திடீர் திருமணம் நிகழும். வர்ற ஜூலை மாதத்துக்குள்ளேயே திருமணத்துக்கான வாய்ப்புகளை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். யார் பெண் என்றெல்லாம் தெரிய வரும். வரக்கூடிய வரன் பார்த்தோன்னா வடக்கு திசையிலிருந்து வருவாங்கன்றது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஆணிற்கு 2 பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வரன் முடிப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். உறவினர்கள் மூலியமா வர்ற ஜாதகத்தை எடுக்கலாம். அதன் வழியில வர்ற ஜாதகம் தான் இந்த ஜாதகருக்கு செட் ஆகும். எதனால திருமணம் தடங்கள் ஆனது? ஜென்ம லக்ன பிரகாரம் பார்த்தாலும் சரி, 7க்குடையவன் 7க்கு 12ல் மறையும் பொழுது ஒரு காலதாமதமான ஒரு திருமணம்ன்றதை இந்த ஜாதகருக்கு கொடுத்துவிடும். சரிங்களா? இப்படிதான் நம்ம கணிச்சோம். இவருடைய ஜாதகத்துல ஒரு சின்ன பரிகாரம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, சனிக்கிழமை அன்று காலபைரவர் கோவிலுக்கு போய் பசும் பால் அபிஷேகத்திற்கு கொடுத்துட்டு வாங்க. அதுவும் நல்ல தீர்வளிக்கும்ன்றத சொல்லியிருந்தேன். வாரம் சனிக்கிழமை இதை செய்யணும்ன்றத சொல்லியிருந்தேன். அதையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கருப்பினர் ஆடைகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்ன்றதையும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இவருக்கு பலன் சொல்லி முடிச்சோம். இதே மாதிரி உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் ஆன்லைன்லனா சேம் கன்சல்டேஷன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஃபோன் காலில் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ இதோட நிறைவடைந்தது. அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.